الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا وقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقرآنا فرقناه لتقرأه على الناس على مكث ونزلناه تنزيلا وقال النبي عليه الصلاة والسلام ومنزل عليك كتابا لا يغسله الماء صدق رسول الله صلى الله عليه وسلم. சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய மேலான உலமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, எனது அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிக பெரிய ஒரு அருள், அவனுடைய பெரிய பேருபகாரம், கடந்த 2 வருடமாக கொரோனா வைரசுடைய தாக்கத்தின் காரணமாக ரமதானுடைய இரவு வேளைகளை வணக்கங்களில் இபாதத்துகளில் கழிப்பதற்குரிய சந்தர்ப்பம் சரியாக நமக்கு கிடைக்கவில்லை. சில நேரங்களில் ஜுமாவுடைய தொழுகை கூட தொழுவதற்குரிய சந்தர்ப்பம் அமையவில்லை. இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நிலைமைகளை மாற்றி ஆரம்பத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி கிட்டத்தட்ட இப்பொழுது சோஷியல் டிஸ்டன்ஸும் இல்லை, அதே மாதிரி மாஸ்கும் அநேகமாக இல்லை. வளமை மாதிரி நம்முடைய வணக்கங்களை இபாதத்துகளில் ஈடுபடுவதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சாதகமாக அமைத்து தந்திருக்கிறான். அதனால முதலாவது நாங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ரமதானுடைய மாதம் எவ்வளவு சிறப்பான ஒரு மாதம், எவ்வளவு சங்கையான ஒரு மாதம். அல்லாஹுடைய அருளும் அவனுடைய ரஹ்மத்தும் பூமியை நோக்கி எவ்வளவு வேகமாக வருகிறது என்றால், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இதிலிருந்து விதிவிலக்கு அல்ல. நபி அவர்கள் கூட இந்த மாதம் வருவதற்கு 2 மாதங்களுக்கு முன்னாலே துஆ செய்ய ஆரம்பிப்பார்கள். நாம் எல்லோரும் யோசிக்க வேண்டும், நானோ நீங்களோ நிறைய பாவங்களை, தவறுகளை, தப்புக்களை, குற்றங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதற்குரிய குற்ற பரிகாரத்தை பெற்றுக் கொள்ளணும், பாவ மன்னிப்பை அடைந்து கொள்ளணும். எப்படியாவது மரணிப்பதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பை பெற்றுக் கொள்ளணும் என்று தான் நானும் நீங்களும் ஆசைப்படுவோம். ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது போன்ற எந்த தேவையும் இல்லை. நபிமார்களால பாவமே செய்ய முடியாது என்ற நபிமார்களுக்குள்ள அந்த சிபத்துகளில், தன்மைகளில் மிக முக்கியமான ஒரு தன்மை மஹ்சூம், அதாவது பாவங்களிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களால பாவங்களை செய்ய முடியாது. அவ்வாறு மனிதன் என்ற ரீதியில தப்புக்கள், தவறுகள் நடந்து விட்டாலும் அதை அல்லாஹ் மன்னித்து விட்டதாக குர்ஆனிலேயே சொல்லிவிட்டான். சூரத்துல் ஃபத்ஹ்னுடைய ஆரம்பத்துல இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் ஸம்பிக வ மா தஅக்கர். உங்களுக்கு ஒரு தெளிவான வெற்றியை நாம் தந்துவிட்டோம், அதன் மூலம் உங்களுடைய முந்திய பிந்திய பாவங்களை மன்னிப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். நபி அவர்களால பாவம் செய்யவும் முடியாது,
அவ்வாறு நடந்துவிட்டால் அதை நாம் மன்னித்து விட்டோம் என்றும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டான். இரண்டாவது, நம்ம எல்லோருடைய பல விருப்பங்களில் ஒரு விருப்பம் பாவங்கள் மன்னிக்கப்படணும். இரண்டாவது விருப்பம் நாம் எல்லோரும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற அந்த ஆசை இல்லாதவர்கள் உலகத்துல முஸ்லிம்கள்ல முஃமின்கள்ல யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லோருக்கும் உள்ள ஆசை அதுதான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் நபி அவர்கள் சொல்வார்கள், மிஃப்தாஹுல் ஜன்னதி பியதி, சுவர்க்கத்துடைய சாவியே என்னுடைய கையில. ஹுர்ரிமத்தில் ஜன்னத்து அலல் அன்பியாஇ ஹத்தா அத்குலஹா, சுவர்க்கத்தில் நான் நுழைகின்ற வரைக்கும் மற்ற நபிமார்கள் நுழைவது ஹராம். முதல்ல சுவர்க்கத்திற்கு போறதும் நபி அவர்கள். சுவர்க்கத்துடைய சாவியே நபியுடைய கையில தான் இருக்குது. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 2 மாதங்களுக்கு முன்னால துஆ செய்து அந்த ரமதான் வந்துவிட்டது என்றால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தில் ஒரு வித்தியாசமான செழிப்பு ஒன்று தெரிப்படும். அவர்களுடைய முகத்தில் ஒரு விசேஷமான ஒளி பிரகாசம் ஒன்று ஏற்படும். என்ற வளமையாக ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை எப்பொழுதோ சந்திப்பார்கள் வஹ்யை கொண்டு. ஆனால் ரமதானுடைய காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டெய்லி ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை சந்திப்பார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த சிறப்பான மாதம் நம்மை அடைந்திருக்கிறது. அதனால் அந்த மாதத்தை எப்படி நாம் உயிரோட்டம் உள்ளதாக மாற்றலாம்? அந்த மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவையும் பகலையும் எப்படி கழித்தார்கள்? நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் எங்கட நாட்டில் அநேகமாக நான் நினைக்கிறேன் ஒரு 90% நோன்பு பிடிப்பாங்க. சின்ன சின்ன புள்ளவங்க 5 வயது 6 வயது ஆண் பெண் எல்லாம் மாஷா அல்லாஹ் பிடிக்கிற ஒரு வழக்கம் உண்டு எங்கட நாட்டில் இருக்குது. சில நாடுகள் அது கொஞ்சம் குறைவு. இப்ப கொஞ்சம் அல்ஹம்துலில்லாஹ் மாறிக்கொண்டு வருது. ஆனால் நோன்பு பிடிப்பதில் ஓரளவு நாங்க அல்ஹம்துலில்லாஹ் அதனுடைய இலக்கை அடைஞ்சிருக்கிறோம். ஆனால் மறுமுனையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவுனுடைய வணக்கம், அவர்களுடைய ரமதானுடைய காலங்களில் வேற என்னென்ன வணக்கங்களில் ஈடுபட்டார்கள் என்றால், இந்த குறுகிய நேரத்தில் அவர்கள் மிக முக்கியமான 3-4 அமல்களில் கூடுதலாக ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒன்று, அவர்கள் தான தர்மம் செய்வார்கள். எப்பொழுது ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை சந்திப்பார்களோ அந்த நேரத்தில் அந்த தினத்தில் கூடுதலாக தான தர்மம். அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திலாவத்துல் குர்ஆன் ஓதுவார்கள். அதற்கு பின்னால் நபி அவர்கள் அதிகமான நேரம் துஆவிலே கழிப்பார்கள், துஆவில் ஈடுபடுவார்கள். அதற்கு பின்னால நபி அவர்களுடைய அதிகமான நேரம் இரவு தொழுகை கியாமுல் லைல்ல கழிப்பாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் நம்ம எல்லோருக்கும் விருப்பம் என்னன்னா நபி அவர்கள் எந்தெந்த அமல்களில் ஈடுபட்டார்களோ அதுல நாங்களும் ஈடுபடணும். நபியுடைய காலத்தை மாதிரி இல்லை இந்த காலம். நாலாபுறங்களிலும் ஃபித்னா, ஃபசாத், குழப்பம், பாவம். இஸ்லாமிய ஊர்கள் என்றால் ஓரளவாவது கொஞ்சமாவது பாதுகாப்பாக இருக்கேனும். எங்களுடைய இந்த நாட்டை எடுத்துக்கொண்டோம் என்றால் நாலாபுறங்களிலும் அநேகமாக எல்லா மதத்தினவர்களுடன் சேர்ந்து கலந்து பின்னி பிணைந்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஹராமானதெல்லாம் அவங்க சர்வ சாதாரணமா ஹலால் மாதிரி செய்து கொண்டிருப்பாங்க. அதனால் அவர்களுக்கு மத்தியில ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ், ஒரு தியாகம் ஒன்று செய்துதான் அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாமிய முறைப்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால ரமதான்ல நபி அவர்கள் ஈடுபட்டதுல மிக முக்கியமான அவர்கள் ஈடுபாடு திலாவத்துல் குர்ஆன். இந்த குர்ஆனை ஓதுவதன் மூலமாக, கேட்பதன் மூலமாக உள்ளத்தில் உள்ள துரு கூட நீங்குது. எங்கட எல்லாருடைய உள்ளத்திலையும் துரு பிடித்திருக்குது. இன்ன ஹாதிஹில் குலூப தஸ்தா கமா யஸ்தஉல் ஹதீது இதா அஸாபஹுல் மா. எப்படி இரும்பல நீர் பட்ட அந்த இரும்பு எப்படி கரை பிடிக்குமோ, துரு பிடிக்குமோ, அதே மாதிரி நம்முடைய உள்ளங்கள்ல துரு பிடிப்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். கேட்கப்பட்டது, கீழ வமா ஜிலாஹா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அந்த உள்ளத்தில் உள்ள துருவை எதன் மூலம் நீக்கலாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஸ்ரத்து திக்ரில் மௌத்தி வ திலாவத்தில் குர்ஆன். அதிகமாக மரணத்தை ஞாபகப்படுத்தணும்,
குர்ஆன் அதிகமாக ஓதணும். அது தனியான ஒரு தலைப்பொண்டு உள்ளத்தை சுத்தப்படுத்துவது. நாங்க வெளிரங்கமான பாவங்களிலிருந்து ஓரளவு எங்களை பாதுகாத்திருக்கிறோம். ஆனால் உள்ரங்கமான பாவம் எங்களோட உள்ளத்துல ஆணவம், அகம்பாவம், பெருமை, விட்டு கொடுக்காமை, பிறரை அற்பமாக கருதுதல், பிறரை சாதாரணமாக கருதுதல், மற்றவர்களை பத்தி பொறாம, இது போன்ற பல பாவங்கள் எங்களுடைய உள்ளங்கள் இருக்குது. அது மறைமுகமான பாவம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அப்ப இந்த உள்ளத்தில் உள்ள இந்த பாவங்களை துருவை நீக்குவதற்குரிய மிக முக்கியமான ஒரு அம்சம் தான் குர்ஆன், திலாவத்துல் குர்ஆன். அதனால முதலாவது குர்ஆனை நாங்க விளங்கணும். இந்த குர்ஆன் எப்படி எங்களுக்கு சேர்ந்துச்சு? இந்த குர்ஆன் 1400 சொச்சம் வருஷமாக இன்று வரைக்கும் எந்த வகையான மாற்றமும் இல்லாமல் அப்படியே அல்ஹம்துலில்லாஹ் அந்த குர்ஆனுடைய டாக்குமெண்டேஷன் எங்களுக்கு சேர்ந்திருக்குது. குர்ஆனை முதலாவது அல்லாஹ் இறக்கினார் லௌஹுல் மஹ்ஃபூஸ் பலகையில. அதையும் குர்ஆனிலே கூறுகின்றான், பல் ஹுவ குர்ஆனும் மஜீத் ஃபீ லௌஹின் மஹ்ஃபூஸ். இந்த குர்ஆன் இருக்குது, அது மஹ்ஃபூஸ் பாதுகாக்கப்பட்ட பலகையில வைத்து அல்லாஹ் பாதுகாத்தான். அல்லாஹ் இந்த டாக்குமெண்டேஷன் எப்படி பாதுகாத்தான்டா மனிதர்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. இன்றைக்கு நிறைய என்ன செய்யறாங்க, திருடுறாங்க. ஐடி ஃபீல்ட் உள்ளவங்களுக்கு தெரியும், எப்படியோ ஒவ்வொருத்தருடைய அவர்களுடைய இன்டர்நெட்டுக்குள்ள போய் புரோகிரத்தை திருடி என்னென்னமோ உலகத்தில் நடந்து கொண்டு இருக்குது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டதாக முதலாவது லௌஹுல் மஹ்ஃபூஸ் பலகையில வைத்து பாதுகாக்குகின்றான். அதற்கு பின்னால இரண்டாவதாக பைத்துல் மஅமூர் என்று சொல்லக்கூடிய ஒரு மஸ்ஜித், அதற்கு பைத்துல் இஸ்ஸா என்று இன்னும் ஒரு பெயர் இருக்குது. பூமியிலே உள்ளவர்கள் எப்படி முழு உலகத்தில் உள்ள முஸ்லிம்கள் பைத்துல்லாஹ் கஅபத்துல்லாஹ் முன்னோக்கி அதை தன்னுடைய தலைமை மஸ்ஜிதாக கருதி தொழுவார்களோ, அதே மாதிரி வானத்திலே உள்ளவர்கள் வணங்கக்கூடிய இடம் தான் பைத்துல் மஅமூர். அதற்கு பைத்துல் இஸ்ஸா என்றும் பெயர் சொல்லப்படும். அந்த மஸ்ஜிதுக்கு ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் புதிதாக வருவார்கள். ஹதீஸ்ல வருது, நேற்று வந்தவர்கள் இன்று வரமாட்டாங்க, இன்று அதற்குள்ளே நுழைந்தவர்கள் நாளை நுழைய மாட்டாங்க, நாளை நுழைகிறவர்கள் நாளை மறுதினம் நுழைய மாட்டார்கள். அதாவது அந்த மஸ்ஜித் உருவாக்கப்பட்டதிலிருந்து கியாம நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் புதிதாக 70,000 மலக்குமார்கள் அந்த பைத்துல் மஅமூர்ல நுழைகிறார்கள். லௌஹுல் மஹ்ஃபூஸிலிருந்து அல்லாஹ் நேரடியாக அந்த பைத்துல் மஅமூருக்கு இறக்கி வைக்கின்றான் குர்ஆன. அதையும் குர்ஆன்ல தான் கூறுகின்றான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகத்தின் இன்னா குன்னா முன்திரீன். நிச்சயமாக இந்த வேதத்தை நாம் பரக்கத்தான சங்கை பொருந்திய ஒரு இரவிலே நாம் இறக்கி வைத்தோம். இந்த ஆயத்துடைய விளக்கத்தில் உலமாக்கள் கூறுகிறார்கள், லௌஹுல் மஹ்ஃபூஸ் பலகையிலிருந்து இந்த பைத்துல் மஅமூருக்கு அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். அரபி இலக்கணத்துல இன்சால்ண்டா மொத்தமாக இறங்கிறது, தன்சீல் என்று சொன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைக்கிறது. அப்ப லௌஹுல் மஹ்ஃபூஸிலிருந்து பைத்துல் மஅமூருக்கு மொத்தமாக இறக்கியதற்கு அல்லாஹ் இன்னா அன்ஸல்னாஹு இன்சால் என்ற பதத்தை பாவித்திருக்கிறான். அதற்கு பின்னால பைத்துல் மஅமூரில் இந்த உலகத்திற்கு 23 வருட கால எல்லைக்குள்ளால இறக்கப்பட்டது. அதற்கு தன்சீல் என்ற வார்த்தையை பதத்தை அல்லாஹ் பாவித்திருக்கிறான். வகுர்ஆனன் ஃபரக்னாஹு லிதக்ராஹு அலன் நாஸி அலா முக்ஸின் வனஸல்னாஹு தன்சீலா. இந்த குர்ஆனை நாம் பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அமைதியாக ஓதுவதற்காக வேண்டி இதை நாம் இறக்கி வைத்தோம். பைத்துல் மஅமூரில் இருந்து இந்த உலகத்திற்கு 23 வருட கால எல்லைக்குள்ளால பல இன்சிடென்ட் நடக்கும், பல நிகழ்வுகள் நடக்கும், பல சம்பவங்கள் நடக்கும், பல கேள்விகளை நபியிடத்துல கேட்பாங்க. அதற்கு பதிலாக குர்ஆனுடைய ஆயத்துகள் இறங்கும். நீங்க சூரத்துல் பக்கராவுல பாருங்க, அதிகமாக யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், யஸ்அலூனக அனிஷ் ஷஹரில் ஹராம், யஸ்அலூனக என்று சொல்லி சூரத்துல் பக்கரால 6-7 தடவை வருது. யஸ்அலூனக என்ன, அவர்கள் உங்கள்கிட்ட கேட்பாங்க, நபியிடத்தில் ஒரு கேள்வியை கேட்பார்கள், அதற்கு பதிலாக அல்லாஹ் இறக்கி வைப்பான். 23 வருட கால எல்லைக்குள்ளால அந்த குர்ஆன பைத்துல் மஅமூரிலிருந்து இந்த பூ உலகத்திற்கு அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான்.
மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால முதலாவது லௌஹுல் மஹ்பூதுல பாதுகாக்கப்படுது, இரண்டாவது பைத்துல் மஅமூர்ல பாதுகாக்கப்படுது, மூணாவது பூமியில இறக்கியவுடன் நபியுடைய கல்புல தான் அல்லாஹ் இதை இறக்கி வைத்தான். அதற்கு முன்னால் உள்ள வேதங்கள் எழுதப்பட்டு தௌராத்துடைய பலகைகள் தான் இறங்கிச்சு. ஜபூர் வேதம் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் வஃபாத்தானதற்கு பின்னால் அந்த வேதத்துல 100 கவிஞர்களுடைய கவியும் சேர்க்கப்பட்டதனால அதனுடைய புனிதத்துவம் குறைந்து விடுகிறது. தௌராத் வேதம் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்தான். அந்த வேதம் பலகையில எழுதப்பட்டிருந்தது. பைத்துல் முகத்திஸ்ல அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுல வைக்கப்பட்டிருந்தது. முழு உலகத்தை ஆட்சி செய்த 4 பேர்களில் ஒருவன் புக்தே நசர், அவன் பெரிய ஒரு தாக்குதலை தொடுத்தான் மஸ்ஜிதுல் அக்ஸாவின் மீது. அந்த நேரத்தில் ஒரு பகுதி எரிந்ததனால அந்த எரிந்த பகுதியில இந்த தௌராத்துடைய எழுதப்பட்ட பலகைகளும் இருந்து அது எரிந்து சாம்பலாகிருச்சு. இப்ப தௌராத் இல்ல. அந்த காலத்துல வாழ்ந்தவர்கள் தான் ஹதரத் உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்கள் தன்னுடைய ஞாபக சக்தியின் மூலமாக மீண்டும் தௌராத்தை ஓதுகிறார்கள். அதை பார்த்து அவர்கள் எழுதினார்கள். அதனால தான் யூதர்கள் ஹதரத் உஸைரை வகாலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ், யஹூதிகள் உஸைரை அல்லாஹ்வுடைய மகன் என்று கூறக்கூடிய அளவுல அவர்களை உயர்த்தினார்கள் தன்னுடைய ஞாபக சக்தியின் மூலமாக. அந்த தௌராத்தை ஓதி எழுதப்பட்டதனால அதுவும் பாதுகாக்கப்படல. பின்னால் இப்பொழுது நீங்க பார்ப்பீங்க, யூதர்கள் 2 பிரிவினர்கள் இருக்கிறாங்க. ஓல்டு டெஸ்ட்மென்ட், நியூ டெஸ்ட்மென்ட், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று சொல்லி அந்த பழைய தௌராத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய சில ஃபாலோவர்ஸும் இருக்கிறாங்க. அதுல மாற்றங்கள் செய்யப்பட்ட அந்த வேதத்தை பின்பற்றக்கூடியவர்களும் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால அதுல நிறைய உட்புகுதல்கள் செலுத்தப்பட்டு விட்டது. பின்னால வந்த இன்ஜீல் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானத்திற்கு உயர்த்தப்பட்டதற்கு பின்னால்தான் இன்ஜீலை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வானத்துக்கு உயர்த்தப்பட்டதற்கு பின்னால்தான் இன்ஜீல் எழுதப்படுகின்றது. அதனால இன்ஜீலையும் மனிதர்களால பாதுகாக்க முடியல. ஆனா குர்ஆனுடைய விடயத்துல அல்லாஹ்வே கூறுகின்றான், இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர், இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம், இந்த குர்ஆனை நாமே பாதுகாப்போம். அதனால பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை மனிதர்கள்ட்ட அல்லாஹ் கொடுக்கல. அல்லாவே பொறுப்படுத்து லௌஹுல் மஹ்பூதுல வைத்து பாதுகாத்தான், பைத்துல் இஸ்ஸால வைத்து பாதுகாத்தான். எப்படி இந்த டாக்குமெண்டேஷனை அல்லாஹ் எப்படி பாதுகாக்கிறான்? 3ஆம் கட்டமாக நபியுடைய கல்புல வைத்து பாதுகாத்தான். அதையும் குர்ஆன்ல கூறுகின்றான், வ இன்னஹு லதன்ஸீலு ரப்பில் ஆலமீன் நஸல பிஹி ரூஹுல் அமீன் அலா கல்பிக். இந்த அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இறக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இதை இறக்கினது ரூஹுல் அமீன், நம்பிக்கைக்குரிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அலா கல்பிக், உங்களோட கல்புல கொண்டு வந்து அவர்கள் இறக்கினாங்க. நபியுடைய மனிதர்களுடைய கல்புல் உள்ளதை மாற்ற இயலாது. கல்பு என்றா கல்பு எல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது. அந்த கல்புக்கு கல்புண்டு பேரு வந்ததை புரட்டுறது. அத மனிதர்களுடைய உள்ளங்கள் அடிக்கடி எண்ணங்கள் மாறலாம், ஆனால் கல்புடைய கட்டுப்பாடு அது அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்குது. ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து நபி அவர்களுடைய கல்புல போடுகிறார்கள். அதில் உள்ள என்ன விசேஷம் என்றா, சில நேரத்தில் 5 ஆயத், சில நேரங்களில் 10 ஆயத், சில நேரங்களில் 20 ஆயத், சில நேரங்களில் 80-100 ஆயத்து ஒரே நேரத்தில் இறங்கும். அந்த 100 ஆயத்தையும் ஒரு தடவையில ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடமாக்கி முடித்து விடுவார்கள். நாங்க கொஞ்சம் யோசிக்கணும். கடந்த 30, 40, 50, 60 வருடமாக அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடிய நம்மில் பலர் இருக்கிறார்கள். ஜும்மாவுடைய தினத்தில சப்ஹி இஸ்மஹல் அத்தா ஓதுவாங்க, காலையில சூரத்து சஜ்தாவும் சூரத்து தஹரும் ஓதுவாங்க. அந்த 50 வருஷமா கேட்கிறோம். அந்த 2 சூறாவை பாடமாக்குறது கூட கஷ்டம். 40 வருஷமா ஃபஜ்ருடைய ஜும்மாவுடைய தினத்தில் ஃபஜ்ருடைய தொழுகையில சஜ்தாவையும் தஹரையும் கேட்கிறோம். எங்களால பாடமாக்குறது சிரமம். நபி அவர்களுக்கு ஒரே ஒரு முறை தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து ஓதுவார்கள். அவர்கள் ஓதியது அனைத்தையும் நபி அவர்கள் பாடமாக்கி முடித்திருப்பார்கள்.
ஆரம்பத்துல வஹி வார நேரத்துல நபி அவர்களுக்கு கொஞ்சம் ஒரு அச்சப்பாடு, என்ற பெரிய ஒரு அமானிதம், இதெல்லாம் உம்மத்துக்கு எட்டி வைக்கணும், இதுல எந்த மாற்றமும் குறைவும் கூடுதலும் இல்லாமல் அப்படியே இதை எட்டி வைக்கணும் என்ற பயத்தினால ஆரம்பத்தில் நபி அவர்கள் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடன் சேர்ந்து வஹி வார நேரத்தில் இவர்களும் நாவை அசைப்பாங்க, ஓதுவாங்க. இப்ப அல்லாஹ் அதற்கு வழிகாட்டுறான். இந்த பாருங்க, முதல்ல எங்களோட தூதர் ஓதுறத நீங்க கேட்கணும், அவர் ஓதி முடிக்கிற வரைக்கும் நீங்க ஃபுல்லா கேளுங்க. அதற்கு பின்னால அதை ஓத வைப்பதும் விளக்கம் சொல்வதும் நம்முடைய கடமை. லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனஹு ஃபஇதா கரஅனாஹு ஃபத்தபி' குர்ஆனஹு ثم إن علينا بيانه. எங்களுடைய தூதர் ஓதக்கூடிய நேரத்தில் நீங்களும் உங்களோட நாவை அசைக்காதீங்க, நீங்க அதை அமைதியா கேளுங்க. அதை ஓத வைப்பது, அதனுடைய விளக்கத்தை தருவது அது நம்முடைய கடமை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, தாய்மார்களும் விளங்கோனும் இந்த குர்ஆனுடைய பொறுமதி. அல்லாஹ் இந்த கலாமை எப்படி பாதுகாத்து தந்திருக்கிறான். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்தவுடன் முதலாவது கல்பல நபி அவர்கள் அதை பாடமாக்கி கொள்வாங்க. அதற்கு பின்னால தான் வஹியை எழுதக்கூடிய முக்கியமான சஹாபாக்கள், அதில் ஆக முக்கியமான ஒரு சஹாபி ஹதரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொல்வாங்க, ஸைத், இந்த ஆயத்துகளை நீங்க இந்த சூராவுல இந்த ஆயத்துக்கு மேலால இந்த ஆயத்துக்கு கீழால நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் குர்ஆன் ஒன்று ரெடியாகவே இல்லை, அதனால் இப்பதான் வஹி வந்து கொண்டிருக்குது. அப்ப நபி அவர்கள் சூராவுடைய பெயரை சொல்லி இந்த சூராவுல இந்த ஆயத்துக்கு மேலால இந்த ஆயத்துக்கு கீழால இதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நபி அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிற வரைக்கும் குர்ஆன ஒரு புத்தக வடிவத்தில் தொகுத்து தருவதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கல. ஏன்னா வஃபாத்தாகிற வரைக்கும் வஹி வந்து கொண்டு தானே இருந்துச்சு. அப்ப வஹி முடிஞ்சதுக்கு பின்னால பல காலம் வாழ்ந்திருந்தா இதை தொகுத்து தந்திருப்பாங்க. நபி அவர்களுக்கு அதற்குரிய கால அவகாசம் கிடைக்கல. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வார நேரத்திலேயே சஹாபாக்கள்கிட்ட அதிலே முக்கியமான ஒரு 40-50 சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒரு 45 குத்தாபுல் வஹி, வஹியை எழுதக்கூடியவர்கள் இருந்தாங்க. அவர்களை அழைத்து இதை எழுதிக்கோங்கன்னு சொல்லுவார்கள். எதில் எழுதுவாங்க? சிலர்கள் பேப்பர்ல, இன்னும் சிலர் ஈட்ட மட்டையில, இன்னும் சிலர் ஒட்டகங்களுடைய முட்கல்ல, இன்னும் சிலர் கற்பாறைகள்ல, இன்னும் சிலர்கள் பெரிய மரங்களுடைய இலைகள்ல, அவர்களுக்கு எது எது வசதிப்பட்டதோ அவைகள்ல எழுதி வச்சுக் கொண்டார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகுவதற்கு முன்னால பீரே மஊனா என்ற யுத்தம், அதுல 70 ஹாஃபிதுகள் ஷஹீதாக்கப்படுறாங்க. யமாமா என்ற யுத்தம், அதுல 70 அல்லது 200 ஹாஃபிதுகள் ஷஹீதாக்கப்படுறாங்க. நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால நீண்ட வரலாறு நான் ரொம்ப சுருக்கமாக கூறுகிறேன். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட வந்து, இப்படி ஹாஃபிதுமார் ஷஹீதானா, இந்த குர்ஆனை நாங்க பின்னால வர உம்மத்துக்கு பாதுகாத்து கொடுக்கணும். அதனால் இது எல்லாத்தையும் நாங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றில் எழுதி வச்சிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஒரே பேப்பர்ல புத்தக வடிவத்தில் தொகுத்து நாங்க உம்மத்துக்கு முன்னால வைத்தால் நல்லதல்லவான்னு சொல்லி ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நபி அவர்கள் செய்யாத ஒன்றை செய்ய சொல்றீங்களா? ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வற்புறுத்தி, நாங்க இல்லை, இது கைரானது, அவசியமானது. பின்னால ஹதரத் அபூபக்கரும் ஹதரத் உமரும் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் சேர்ந்து இதற்கு ரொம்ப தகுதியானவர் யாரு? ஹதரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹதரத் ஸைத் இருக்கிறாங்களே, அல்லாஹ் அலாதியான ஞாபக சக்தியை கொடுத்திருந்தான். நபி அவர்களுக்கு யூதர்கள் அடிக்கடி லெட்டர்கள் வரும். யூதரை வச்சேதான் அந்த லெட்டரை படிப்பாங்க. அவர்களுக்கு லெட்டர் எழுத தேவைப்பட்ட யூதனை கூப்பிட்டுத்தான் எழுதுவாங்க. ஆனா அவங்கள நம்பேல இந்த அன்று முதல் இன்று வரைக்கும் மோசடி, துரோகம், பொய் எல்லாம் அவங்கள்ட்ட. நபி அவர்கள் சொன்னாங்க, யூதர்கள் இருந்து வார லெட்டரை அவர்களை வச்சு படிக்கிறது எனக்கு திருப்தி இல்ல, நீங்க அவங்களோட பாஷை சுரியானி பாஷைய படிங்களேன். ஹதரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், ஒரு 16 நாட்களில் அந்த முழு பாஷையை நான் படித்து முடித்து விட்டேன். ஒரு லாங்குவேஜ் ஒன்றை படிக்கிறது என்ன,
இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற புள்ளவங்கள்ட்ட பேசி பாருங்க. இங்கிலீஷ்ல அவர்கள் எத்தனை வருஷமாவது ஃப்ளூவன்ட்டா இங்கிலீஷ் பேசுறதுக்கு. அரபியில ஓதக்கூடிய உலமாக்கள் மதரசால 7 வருஷம் ஓதுறாங்க. சர்வ சாதாரணமாக அரபியில பேசுறது லேசி இல்ல. ஒரு 16 நாள்ல இந்த முழு சுரியானி பாஷையை படிச்சு முடிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு ஞாபக சக்தியை கொடுத்திருந்தான். இவங்க 2 பேரும் சொன்னாங்க, இதற்கு நீங்க தான் தகுதியானவர்கள். நீங்க என்ன செய்யுங்க, சஹாபாக்கள் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லி இதை ஒரு கிதாபுடைய வடிவத்துல தொகுத்துட்டாங்க. ஹதரத் ஜெய்ஜபுல் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஒரு மலைய கல்லு மலைய ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு புரட்ட சொன்னா அது எனக்கு லேசான காரியம். ஆனா இந்த 6666 ஆயத்தை ஒன்று சேர்ப்பது என்பது லேசான விடயம் அல்ல. இருந்தாலும் அந்த 2 முக்கியமான சஹாபாக்கள் வற்புறுத்தலின் பேரில் ஹதரத் ஜெய்ஜபுல் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அந்த குர்ஆனுடைய டாக்குமெண்டேஷன் ஒன்று சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல யாரு எழுதியதை கொண்டு வந்தாலும் அவர்கள் பெரிய ஹாஃபிஸாக இருந்தாங்க. தான் பாடமாக்கி வைத்த அந்த ஞாபக சக்தியுடன் ஒப்பிட்டு பார்ப்பாங்க, சரியாக இருக்குதா. இரண்டாவது ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹாஃபிதுல் குர்ஆனாக இருந்தாங்க. அவர்களுடன் ஒப்பிட்டு பார்ப்பாங்க. நபியுடைய காலத்தில் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் ஹாஃபிஸாக்கள் இருந்தாங்க. ஹதரத் ஆயிஷா, ஹதரத் ஹப்ஸா, ஹதரத் உம்மு சலமா, ஹதரத் உம்மு வரக்கா ரலியல்லாஹு அன்ஹுன்ன நூற்றுக்கணக்கான பெண் சஹாபியாக்களும் ஹாஃபிஸாக்களாக இருந்தாங்க. இப்ப யாரு எதை கொண்டு வந்தாலும் தன்னுடைய ஞாபக சக்தியுடன் முதலாவது அதை ஒப்பிட்டு பார்த்து சரியாக இருக்குது. முதலாவது. இரண்டாவது, அவர்கள் எழுதி வைத்திருந்தாங்க. அவர்கள் எழுதி வைத்திருந்ததோட நேர் ஒப்பிட்டு பார்ப்பாங்க, சரியா இருக்குதான்னு. மூணாவது, யார் எழுதினதாக கொண்டு வந்தாலும் சொல்லுவார்கள், வஹி வந்த நேரத்துல நபிக்கு முன்னால நீங்க எழுதினீங்க என்பதற்கு 2 சாட்சியுடன் வந்தால்தான் நான் இதை ஏற்றுக்கொள்வேன். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மிகப்பெரிய ஒரு முயற்சி செய்து 2 சாட்சிகள் வந்தால்தான் ஏற்றுக்கொள்வார்கள், இல்லை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த மாதிரியான குர்ஆனுடைய ஆயத்துகள் எல்லாத்தையும் என்ன செய்கிறார்கள் என்றா, ஒரு 114 மேகசின் மாதிரி உண்டு சேர்க்கிறாங்க. ஒரு சூராக்கு ஒரு புத்தகம். சூரத்துல் பக்கரா தனி மேகசின், சூரா ஆல இம்ரான் தனி மேகசின், சூரா நிசா தனியான ஒரு மேகசின். இப்படி 114 சூறாக்களை 114 ஒரு மேகசின் மாதிரி புத்தகத்துடைய அடிப்படையில் அவர்கள் ஒன்று சேர்த்தாங்க. அதற்குத்தான் என்று சொல்லப்படும் தாய் பிரதி. அது ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல தொகுக்கப்பட்டது. பின்னால ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஆட்சி காலத்துல தான் இந்த நபியுடைய காலத்துல எல்லாத்திலையும் எழுதப்பட்டது. ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலத்துல பேப்பர்ல மட்டும் 114 சூறாவும் எழுதப்படுது. ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலத்துல குத்துபால ஜாமிஉல் குர்ஆன் எல்லாம் நாங்க அடிக்கடி கேட்போம். அவங்க என்ன செஞ்சாங்கண்டா, இந்த 114 சூறாவையும் ஒரே கிதாபுடைய புத்தக வடிவத்துல ஒன்று சேர்த்து அதுல 7 பிரதிகளை எடுத்து மிக முக்கியமான சிட்டிகளுக்கு அனுப்பி இதில் உள்ளதனுடைய அடிப்படையில தான் நீங்க ஓதணும், மற்றது எல்லாத்தையும் ஏற்கனவே எழுதப்பட்டதை எடுத்து நெருப்புல போட்டு எரிச்சுட்டாங்க. இதற்கு பின்னால நான் ஒரு குர்ஆனை ரெடி பண்ணி இருக்கிறேன், இதில் 7 பிரதிகளை எடுத்திருக்கிறேன், அதில் உள்ள மாதிரி தான் ஓதணும். ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலத்துல தயாரான அந்த குர்ஆன்ல கூட புள்ளிகளும் இல்ல, நுக்தாக்களும் இல்ல, ஜவரு, ஜேரு, பேஷே, ஹரக்கா ஒன்றுமே இல்லை. அதற்கு பின்னால் இஸ்லாம் உலகத்துல வேகமா பரவுது. ஆப்பிரிக்கா, மொரோக்கோ, தூனுசியா இஸ்லாம் பரவுது. அதே மாதிரி இங்க ரஷ்யால உஸ்பெகிஸ்தான், அசர்பைஜான் போன்ற அந்த பகுதிகளுக்கு இஸ்லாம் பரவுது. அஜமியர்களால புள்ளி இல்லாம ஓதேலா, நுக்தா இல்லாம ஓதேலா. அரபிகளுக்கு தெரியும், உதாரணமாக நூன் வார அந்த நுக்தா இல்லாம போட்டா நூன் வந்தா நடுவுல ஒரு புள்ளி, பே வந்தா கீழே ஒரு புள்ளி, நடுவுல 2 புள்ளி வந்தா தே, நடுவுல 3 புள்ளி வந்தா தே. இது அரபிகளுக்கு தெரியும். நுக்தா இல்லாமல் அவர்களுக்கு தெரியும் இது பேயா, தேயா, நூனா, தேயான்னு சொல்லி. ஆனால் அஜமியர்களால் அதை விளங்க முடியல. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய ஆட்சி காலத்துல தான் குர்ஆனுக்கு புள்ளிகளும் நுக்தாக்களும் ஜவர், ஜேர், பேஷ் போன்றவைகளும் வைக்கப்படுது.
மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நான் எதை சொல்லிக் கொண்டு வாரேன்டா, இந்த டாக்குமெண்டேஷனை அல்லாஹ் எப்படி இன்று வரைக்கும் பாதுகாத்து வைத்திருக்கிறான். அதற்கு பின்னால்தான் அச்சு, அதற்கு பின்னால்தான் பிரிண்டிங், அதற்கு பின்னால்தான் குர்ஆன் சம்பந்தப்பட்ட எத்தனையோ வகையான அதாவது பொக்கிஷங்கள். குர்ஆனின் மூலமாக தஃசீர், குர்ஆனின் மூலமாக ஃபிக்ஹுடைய சட்டம், குர்ஆன் ஓதக்கூடிய கராத்துகள். உலகத்தில் 7-10 முறையுடைய கராத்து இருக்குது. அந்த முறைப்படி எப்படி ஓதணும் என்பதும் கூட 100க்கு 100 அது எழுதப்பட்டிருக்குது. யாரும் நினைச்ச மாதிரி இது அந்த கராத், இது இந்த கராத் என்று ஓத இயலாது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதான்ல குர்ஆனுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கண்டா, நபி அவர்களும் கூடுதலாக குர்ஆன்ல ஓதுவாங்க. நான் விரிவாக பேச நேரம் இல்ல, சும்மா நேரத்திலே நபி அவர்கள் வல்லமையாக ஒரு நாளைக்கு 5 ஜுஸு, 4 ஜுஸு, 6 ஜுஸு ஓதிக்கிறாங்க. அதற்கு ஹதீஸ்ல மிக தெளிவான ஆதாரம் ஒரு ஹதீஸ் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. நபி அவர்களை சந்திக்க சில விருந்தாளிகள் வாராங்க. அவர்களை முகீரா இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுல தங்க வைக்கிறார்கள். வலமையா இஷாவுக்கு பின்னால தான் அவர்களை வந்து சந்தித்து நபி அவர்கள் நிலைமைகளை கேட்பார்கள். இன்றைய நாள் எப்படி கழிஞ்சிச்சு, சாப்பிட்டீங்களா, தேவைகள் பூர்த்தியாக இருச்சா, சஹாபாக்கள் படிச்சு தந்தாங்களா, இதெல்லாம் கேட்பாங்க. ஒரு நாள் வளமைக்கு மாற்றமாக ரொம்ப தாமதித்து வந்தார்கள். சொன்னார்கள் நபி அவர்கள், நான் வளமையா வார என்னுடைய ஹிஸ்பு தவறிடுச்சு. முந்தியெல்லாம் ஹிஸ்பு இருந்துச்சு, இப்ப அதுவும் இல்லாம போயிடுச்சு. எங்களுக்கு நல்ல ஞாபகம், ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பள்ளிகள்ல தராவிஹைக்கு பின்னால ஹிஸ்புல் குர்ஆன் இருந்துச்சு. ஹிஸ்புன்னா என்ன, ஒரு பகுதி. நபி அவர்கள் குர்ஆன்ல சொன்னாங்க, வலமையா ஓதி வர ஹிஸ்பு அது எனக்கு மிஸ்டாவிற்கு, அதை ஓதி வருவதில் நான் தாமதித்து விட்டேன். அந்த வீட்டுடைய உடையக்காரர் தான் ஹஜ்ரத் முகீரா இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள்ட்ட கேட்டாங்க, நபியுடைய ஹிஸ்பு எப்படி இருந்துச்சு? அவர்கள் சொன்னார்கள், நபி அவர்கள் முழு குர்ஆனை 7 பிரிச்சு வச்சிருந்தாங்க. முதலாவது நாள் 3 சூரா, பக்கரா, ஆல இம்ரான், நிசா 3 சூரா. இரண்டாவது நாள் 5 சூரா. மூணாவது நாள் 7 சூரா. நாலாவது நாள் 9 சூரா. ஐந்தாவது நாள் 11 சூரா. ஆறாவது நாள் 13 சூரா. ஏழாவது நாள் கடைசி வரைக்கும் உள்ள குல் நாஸ் வரைக்கும். நீங்க பழைய அச்சியில பாப்பீங்க, மன்சில் என்று போட்டிக்கும். அந்த மன்சில் தான் 7 மன்சில் தான் இருக்குது. நபி அவர்கள் வளமையாக ஓதுவதற்காக வேண்டி 7 பிரிச்சு வச்சிருந்தாங்க. ரமதான் அல்லாத காலத்திலேயும் பக்கரா, ஆல இம்ரான், நிசா இந்த 3 சூறாவும் கிட்டத்தட்ட 5.25 ஜுஸு. அப்ப ரமதான் அல்லாத காலத்துல நபி அவர்கள் 5.25 ஜுஸு என்றா, ரமதான்ல நபியுடைய திலாவத்துல் குர்ஆன் எப்படி இருந்திருக்கும்? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ரமதானை பற்றி அல்லாஹ் சொல்லும் போதே என்ன கூறுகின்றான்? ஷஹரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமதானுடைய மாதம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். அல்லாஹ்வே இந்த மாதத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் குர்ஆன் இறங்கிய மாதம் என்று அல்லாஹ் கூறுகின்றான் என்றால், அந்த குர்ஆனுடன் எனக்கும் உங்களுக்கும் உள்ள இணைப்பு எப்படி இருக்குது? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், வஹி அவங்களுக்கு தான் வந்துச்சு. அந்த வஹி வந்த குர்ஆனை நபி அவர்கள் இனிமையாக ஓதுறதோட சஹாபாக்கள் ஓத சொல்லி கேட்பாங்க. ஹதரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவாங்க, யா அப்துல்லாஹ், நீங்க குர்ஆன் ஓதுங்க, நான் கேட்கணும். இவர் கேட்பாரு, யா ரசூலல்லாஹ், அன அக்ரவு அலைக வல் குர்ஆன் உன்ஸில இலைக், நான் உங்களுக்கு ஓதவா? குர்ஆன் உங்களுக்கே இறக்கி வைக்கப்பட்டிருக்குது. உங்களுக்கே இறக்கி வைக்கப்பட்ட குர்ஆனை நான் ஓதுறத நீங்க கேட்க போறீங்களா? நபி அவர்கள் சொல்வார்கள், நஅம் அன உஹிப்பு அன் அஸ்மஅ மின் கைரி, மற்றவர் மூலமா கேட்க எனக்கு சரியான விருப்பம், அதனால் நீங்க ஓதுங்க, நான் கேட்கணும். அவரை ஓத சொல்வாரு. ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, சூரத்துன் நிசாவை ஓதுறாங்க. ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத் வஜினா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா. நாங்க ஒவ்வொரு சமூகத்தார்களுக்கும் ஒரு சாட்சியை கொண்டு வருவோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுக்கு உங்களை நாங்க சாட்சியா கொண்டு வருவோம் என்று சொல்லும் பொழுது
கஃபா கஃபா போதும் போதும் நபியுடைய கண்ணால மாலைய கண்ணீர் வடிந்து கொண்டிருந்ததாக ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. வஹி வந்தது நபி அவர்களுக்கு தான், ஆனா நபி அவர்கள் மற்றவர்களை ஓத சொல்லி கேட்பாங்க. ஹஜ்ரத் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அழகான ஜொடியில ஓதுவார்கள். ஒரு சஹாபி வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், அபு மூஸா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறாங்க. அவரை சூழ்ந்த நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் அந்த குர்ஆன் அவருடைய வீட்டுல கேட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்பொழுது நபி அவர்கள் அந்த சஹாபிட்ட சொன்னார்கள், என்னையும் கொஞ்சம் கூட்டி கொண்டு போறீங்களா? அவருடைய வீட்டுல என்ன கொண்டு போய் யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல கொஞ்சம் ஒளித்து மறைத்து எனக்கு உட்கார ஒரு இடத்தை செட் பண்ணி தருவீங்களா? அபு மூஸாவுடைய குர்ஆன் அவருக்கு தெரியாம நான் கேட்கணும். அதே மாதிரி நபி அவர்கள் அங்க போய் அவர் ஓதின குர்ஆனை ரசித்து ருசித்து கேட்டுட்டு அடுத்த நாள் ஹஜ்ரத் அபூ மூஸா அல்-அஷ்அரியை பார்த்து சொன்னாங்க, யா அபா மூஸா லகத் உதீத மிஸ்மாரன் மின் மஸாமீரி ஆலி தாவூத். அந்த தாவூதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டோன், அந்த ராகம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. நீங்க மிகப்பெரிய பாக்கியசாலிகள். அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கராத்தை ஒளித்து கேட்பாங்க, இப்னு மஸ்ஊத ஓத சொல்லி கேட்பாங்க. ஹஜ்ரத் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட நபி அவர்களே ஓதி காட்டுவாங்க. ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, ஒரு தடவை நபி அவர்கள் சொன்னார்கள், யா உபை இன்னல்லாஹ அமரனி அன் அக்ரா அலைக்கல் குர்ஆன். உபை, அல்லாஹ் எனக்கு ஏவிக்கிறான் உங்களுக்கு ஓதி காட்ட சொல்லி. இவர் கேட்பாரு, யா ரசூலல்லாஹ் அன அக்ரவு அலைக்க வல் குர்ஆன் உன்ஸில இலைக். குர்ஆன் உங்களுக்கு இறங்கி இருக்குது, நீங்க எனக்கு ஓதி காட்ட போறீங்களா? அல்லாஹு சம்மானிலக். யா ரசூலல்லாஹ், உண்மையில அல்லாஹ் என்னுடைய பெயரை சொல்லி உங்கள்கிட்ட சொன்னானா? அல்லாஹுடைய தர்பாரில் என்னுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டதா? நபி அவர்கள் சொன்னார்கள், நஅம் அல்லாஹு சம்மாக். உங்களோட பெயரை அல்லாஹ் என்று சொல்லி சொன்னான், உனக்கு ஓதி காட்ட சொல்லி. ஹஜ்ரத் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட கண்ணால கண்ணீர் வடிந்தது சந்தோஷத்தின் காரணமாக. ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. கொஞ்சம் நாங்க நின்று யோசிக்கணும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் வஹி வந்தது, அவர்கள் தான் நேரடியாக எடுத்தாங்க. அந்த நபி அவர்கள் ஓதுவது ஒரு பக்கம் இருக்க, மற்றவர்கள் ஓதுவதை கேட்க எவ்வளவு நபி அவர்கள் கரிசனை காட்டியிருக்கிறார்கள் என்றார். தயவு செய்து நீங்க யாரும் தவறா நினைக்க மாட்டீங்கடா. நான் இங்க வந்து ஹஜ்ரத்தை கேட்டேன், எத்தனை மணிக்கு? இஷா 8 மணிக்கு, தராவீஹ் 8:15 ஸ்டார்ட். எனக்கு கொஞ்சம் தான் கிடைச்சிச்சு, எனக்கு ஃபுல்லா கிடைக்கல. நானும் தராவீஹ் கொஞ்சம் உங்களோட சேர்ந்து தான் சொல்லுதேன். ஆனா அல்லாஹு அலம் இன்றைக்கு பயானிக்குது, ஹஜ்ரத் கொஞ்சம் அவசரமா முடிச்சாங்களோ தெரியல. ஆனா இந்த வருஷத்துல ஒரே ஒரு முறை அந்த தராவீஹ்ல ஒரு ஜுஸு குர்ஆன் எங்களால கேட்கலாத்தி. அப்ப நாங்க என்ன எவ்வளவு அழகு! இந்த பள்ளியை பார்க்கும்போது சரியான சந்தோஷம். எப்படி கர்டன் போட்டு, எப்படி லைட் போட்டு, எப்படி காப்பட் போட்டு இத்தனை மில்லியன் செலவழிக்கிறது என்ன வாரவங்களுக்கு காட்டுறதுக்கா? நாங்க மஸ்ஜித் ஹயாத்தாக்கப்படணும் அமல்களை கொண்டு, இபாதத்துகளை கொண்டு. நான் நினைக்கிறேன் மஹல்லாவாசிகள் எல்லாரும் தயாரா இருந்தா நிர்வாகிகள் அதற்கு எதிர்ப்பா இருக்க மாட்டாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, 15 நோன்பு வந்த வேகத்துல போயிருச்சு. நாங்க ஓதுறது வேற ஒரு குர்ஆன குறைந்த பட்சம் தராவீஹ்ல நாங்க கேட்கலாத்தி. நான் நினைக்கிறேன் உண்மையில நாங்க துர்பாக்கியசாலி. இந்த சில நேரங்கள வெளிநாடுகள் கண்ணால கண்டது. சென்ற வருஷம் நான் அமெரிக்காவுல, நான் பெருமைக்கு சொல்லல, சென்ற வருஷம் அமெரிக்காவுல புல்நோம் அங்கதான் இருந்தேன். அமெரிக்காவுல அந்த சிட்டி மென்ஹட்டன் சிட்டிக்கு சொல்லுவாங்க தூங்காத சிட்டி. எங்க 24 hours அந்த சிட்டி அப்படி ஃப்ரெஷ்ஷா 24 hours ராவ் 12 மணிக்கு போனாலும் பகல் 12 மணி மாதிரி தான் நீக்கும். தூங்காத சிட்டி தான் மென்ஹட்டன் சிட்டி. அந்த பள்ளியில ஒரு நாள் நான் தராவீஹ், போன வருஷம் தராவீஹ் சொல்ல போனேன் மென்ஹட்டன் சிட்டி. ஆனா 8 ரக்காத் தொழுதாங்க. 2 ரக்காத்துக்கு 20 நிமிஷம் எடுத்தாங்க. நான் நேரா அந்த இமாமுக்கு பின்னால தொழுதனால நான் சொல்றேன், அந்த தூங்காத சிட்டி முழு உலகமும் ஈடுபடுறாங்க. அந்த சிட்டியில் உள்ளவர்களும் 6 அமைதியா தராவீஹ் தொழுகிறாங்க. 2 ரக்காத்துக்கு 20 நிமிஷம் எடுத்து தராவீஹ் தொழுகிறாங்க. 2019 கனடாவுல இருந்தோம்.
அங்க டொரண்டோட எங்கட ஸ்ரீலங்கன் சகோதரர்களுடைய ஒரு பள்ளி இருக்குது, மஸ்ஜிது தக்குவான்னு சொல்லி. அங்க மஸ்ஜிதுடைய இமாம் மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு வலியுல்லா மாதிரியான ஒரு இமாமத்தர் மௌலானா ஜக்கரியான்னு சொல்லி அவர் என்ன செய்வாங்க, அவருடைய தலைமையில தராபீஹ்ல முதல் 10ல 3 ஜுஸ், ஒரு நாளைக்கு 3 ஜுஸ், 10 நாள்ல 30 ஜுஸ் ஓதி முடிச்சாச்சு. அப்ப போன வருஷம் நான் அமெரிக்கால இருக்கும்போது போன்ல பேசிக்கொள்றது, அங்க 7வது நாளோ 8வது நாளோ லாக்டவுன் பண்ணிட்டாங்க. அந்த 10 ஜுஸ் 10 நாள்ல குரான முடிக்க இயலாது, 7லயோ 8லயோ லாக்டவுன் பண்ணிட்டாங்க. அதனால கடைசியில 5 ஜுஸ் 6 ஜுஸ் ஓதி 7வது நாள் 8வது நாள்ல ஒரு குரான முடிச்சிட்டாங்க லாக்டவுன் பண்றதுக்கு முன்னால. 2வது 3வது 10 தராவீஹ்ல வேறையா ஒரு குரான், அதற்கு பின்னால கியாமுல் லைல்ல வேறையா ஒரு குரான். இவர் இங்க மஸ்ஜிது தக்வால தராவீஹ முடிச்சிட்டு வேகமா போவாரு. இப்ப நான் கேட்டேன், மௌலானா என்ன ஓடுறீங்க? சொன்னாரு, இல்ல எங்களோட உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் நான் வீட்டுல ஒரு குரான் முடிக்கிறேன். தஹஜ்ஜுத் தொழுகையில நான் வீட்டுல ஒரு குரான் உம்மாக்கு வாப்பாக்கு அவங்களுக்கு தனியாக நான் ஓதி அவங்களுக்கு தஹஜ்ஜுத் தொழுவிக்கிறேன். அதனால தான் நான் அவசரமா போறேன். ஒன்று கட்டு கதைகள் இல்லைங்க, கண்ணால கண்டது. இன்றைக்கு உலகம் எங்கேயோ போய்கொண்டிருக்குது. ஆனா ஆன்மீக துறையில் அவர்கள் பின்வாங்கல்ல. அங்க டொரண்டோல 3 ஜுஸ் ஓதி பல மஸ்ஜிதுகள்ல நடக்குது. நாங்க பாகிஸ்தான்ல கண்கூடாக கண்டிருக்கிறோம். சில பள்ளிகள்ல நியூ டவுன்ல சில பெரிய பள்ளி, இதை விட 4-5 மடங்கு பெரிய பள்ளி, மெயின் பள்ளியில 1 ஜுஸ் 1.25 ஜுஸ் ஓதுவாங்க. அந்த பள்ளிக்கு சைட் பள்ளி, பெரிய பள்ளி, அதனால அந்த மஸ்ஜிதில் இடம் இருக்குது. ஒரு இடத்துக்கு போனா கண் தெரியாத ஒரு ஹாஃபிஸ் ஒரு நாளைக்கு 3 ஜுஸ் 10 நாள் குரான முடிக்கிறாரு. இன்னொரு இடத்துக்கு போனா அங்க கொஞ்சம் பேர் சொல்லுறாங்க, அங்க ஒரு நாளைக்கு 5 ஜுஸ் ஓதுறாங்க. இன்னும் ஒரு ஜமாத்து போனா அங்க கொஞ்சம் பேர் அங்க 6 நாள்ல அவங்க குரான முடிக்கிறாங்க. நான் கதை சொல்லல, இதெல்லாம் நிதர்சனமா கண் கூட கண்டது. ஆனா நாங்க எங்கட மற்றதெல்லாம் முன்னேறுது. எங்கட பில்டிங், எங்கட காப்பட், எங்கட வாகனம், எங்கட கல்யாணம் எல்லாம் முன்னேறி கொண்டு போகுது. அமல் இபாதத்துல 1/2 ஜுஸும் 1/4 ஜுஸும் மோதினா நீங்களே சொல்லுங்க பாப்போம். நாங்க என்ன, அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு வசதியை தந்திக்கிறான், எங்களுக்கு என்ன புறப்பாட வச்சிருக்கிறான். நாங்க இவ்வளவு அழகா, இவ்வளவு மாஷா அல்லாஹ் நீங்க எல்லாம் பயானுக்கு வந்திருக்கிறீங்க. ஜஸாக்குமுல்லாஹு கைரா, அல்லாஹ்வோட வருகையை கபூல் செய்யணும். ஆனா பயான் கேட்கிறது எதற்குன்னா நாங்க எங்களை மாற்றணும், எங்கட அமல் இபாதத்துல முன்னேற்றம் வரணும், ஆன்மீக துறையில நாங்க முன்னேறணும். முந்தி இலங்கையில ஹாஃபிஸ்மார்கள் இல்ல. 1976-77 நாங்க கொழும்பு பெரிய பள்ளியில் ஓதி கொண்டிருந்தோம். அப்ப இலங்கையில ஹாஃபிஸ்மார்கள் இல்ல. சம்மாங்கோட்டையில தொழுவிப்பாங்க, நீர்கொழும்பு கழுத்துறையில இருந்து வருவாங்க, சம்மாங்கோட்டையில சொல்லணும். இங்குள்ளவங்களும் நீங்க கொழும்புல இருந்து இருப்பீங்க. அப்ப அதற்கு பின்னால தான் எங்கட நாட்டுல அல்ஹம்துலில்லாஹ் ஹிஃபுது மதரசாக்கள் ஆரம்பிச்சு நான் நினைக்கிறேன் இப்ப கிட்டத்தட்ட இலங்கையில 25,000 ஹாஃபிஸ்மார்கள் இருப்பாங்கண்டா பொய்யாக ஆகாது. 5,000க்கு மேற்பட்ட பெண் ஹாஃபிதாக்கள் இருப்பாங்கண்டா அது பொய்யாக ஆகாது. அப்ப இதெல்லாம் எதுக்கு சும்மா பெருமைக்கானாங்க? எங்கட வீட்டுல ஒவ்வொரு ஹாஃபிஸ், எங்கட மஹல்லால 5 ஹாஃபிஸ் 10 ஹாஃபிஸ் என்று இதெல்லாம் ஹாஃபிஸாக்கள் எதுக்கு? ரமதான்ல குர்ஆனோட இணையாட்டி நாங்க வேற எப்ப இணைய போறோம்? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, 15 நாள் முடிஞ்சிருச்சு. மீதமுள்ள 15 நாள்லயாவது குறைந்தபட்சம் நாங்க எல்லாரும் ஒரு உறுதி எடுக்கணும். என்னண்டா, ஆக குறைந்தபட்சம் நான் தராபீஹ்ல ஒரு குர்ஆன முழுமையா காதால கேட்பேன். மஹல்லவாசிகள் எல்லோருமாக சேர்ந்து, நீங்க யாருக்காவது அவசரம் அவர் போட்டும் பரவாயில்லை, ஒரு அவசரம், அதனால ஆசை உள்ளவங்க, விருப்பம் உள்ளவங்க, தயாரா உள்ளவங்களை வச்சு நாங்க தொழுவிப்போமே. இங்காண்டாலும் பரவாயில்லை. இது என்ன, இப்ப இங்க ஸ்ரீலங்கால எல்லாம் 6/19 நோன்பு திறக்கிறது. இப்பதான் அமெரிக்கா, லண்டன், கனடாவுல எல்லாம் இப்ப சம்மர் குறைஞ்சு கொண்டு வருது. இப்ப ஏப்ரல்ல, சென்ற வருஷம் மேல, அதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னால ஜூன்ல இருந்துச்சு. எப்படின்னா நாங்க 9:45 நோன்பு திறந்திருக்கிறோம். 9:45 நோன்பு திறந்தா
10:45 11 மணிக்கு தான் எஷாவுடைய டைம் வரும். 1 ஹவர் 20 நிமிஷத்தை பின்னால 11 மணிக்கு தான் எஷாவுடைய டைம் வரும். லண்டன்ல எங்கட ஒரு ஸ்ரீலங்கன் பள்ளி இருக்குது. அப்ப 11 மணிக்கு எஷாவுடைய டைம் வந்தா அந்த எஷால 1.25 ஜுஸு ஓதி கிட்டத்தட்ட 12:30 மணிக்கு தராவீஹ் முடியும். திருப்பி 1 மணி 1:15 கியாமுல் லைல். அது எங்க 2:45 ஷஹர் முடிஞ்சு 3 மணிக்கு ஃபஜ்ருடைய நேரம் வந்துடும். ராவேல படுக்கிறதே இல்ல. பலர்களை நான் கண்டிருக்கிறேன், அவங்க ஃபஜ்ரை தொழுதுட்டு தான் படுத்துட்டு ஒரு 4 ஹவர் மாதிரி படுத்துட்டு 3 மணிக்கு ஃபஜ்ர் வந்துடும். படுத்துட்டு ஒரு 4 ஹவர் தூங்கி எழும்பிட்டு அதுக்கு பின்னால வேலையை போவாங்க. அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு லேசாக்கி தந்திருக்கிறான். முழு வருஷமும் ஒரே மாதிரி 6:15 இஃப்தார் வரும், 6:30 இஃப்தார் வரும், 4:30 ஷஹர் வரும், அல்லது 5 மணி ஃபஜ்ர் வரும். இல்ல ஹாஃப் அன் அவர். அந்த லண்டன்ல அதுக்கு மேல ஸ்கandinavia, அதே மாதிரி ஸ்வீடன், நோர்வே, பின்லாந்து, அங்கே 21 ஹவர் நோம்பு பிடிக்கிறாங்க. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் கஷ்டம் இல்ல. இந்த யூகேல எல்லாம் கடந்த காலங்கள்ல 17 ஹவர் 18 ஹவர். எங்கட ஸ்ரீலங்கன் சில புள்ளோங்க ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அந்த வாப்பமார்ட்ட கேட்கறது, உங்களோட புள்ளோங்க நோம்பு பிடிக்கிறாங்களோ? ஹசரத் பிடிக்கிறாங்க. ஆனா ஸ்போர்ட்ஸ் மீட்ஸுக்கு மட்டும் நாங்க அனுப்புறல்ல. என்ன விளையாடினா அவங்களுக்கு டயர்டாகிடும், அவங்களுக்கு தாகம் வரும். ரமதான்ல மட்டும் ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு நாங்க அனுப்புறல்ல. ஆனா ஸ்கூலுக்கு போகும்போது பிடிச்சு கொண்டு போறாங்க. நான் எதை சொல்ல வரேன், அந்த கலாச்சாரத்தில் உள்ளவர்களே அவ்வளவு உற்சாகம் காட்டுறாங்க. ஏன் நாங்க கொஞ்சம் உற்சாகம் காட்டக்கூடாது? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நான் தாய்மார்களையும் ரொம்ப வினயமாக கேட்கிறேன். நிறைய ஹாஃபிதாக்கள் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மஸ்ஜிதுக்கு வர சந்தர்ப்பம் கிடைக்காது. உங்களோட வீட்டில் உள்ள 5 பெண்களை வைங்க, உங்களோட வீட்டில் உள்ள 10 பெண்களை வைங்க, உங்களோட குடும்பத்தில் உள்ள ஒரு ஹாஃபிதாவை கூப்பிடுங்க. மகள் நீங்க ஓதுங்க, நீங்க ஆறுதலா தொழுவீங்க, தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுவீங்க. நாங்க எப்படி இந்த இரவுகளை ஹயாத்தாக்குறதுன்னு நாங்க யோசிக்கணும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நிறைய ஹாஃபிஸ்மார்கள் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இன்னும் அதிகரிக்கணும். ஆனா ஹாஃபிஸ்மார்கள் வெறும் பேருக்கு அல்ல. எல்லாத்துக்கும் மஸ்ஜிதுல கிடைக்காது. எல்லாத்துக்கும் ஒரு ஊர்ல ஒரு மஸ்ஜிதோ 2 மஸ்ஜிதோ தான் இருக்கும். 25-30 ஹாஃபிஸ் இருந்தா என்ன செய்வாங்க? பிரச்சனை இல்ல. நாங்க எங்க வீடுகள்ல சின்ன சின்ன ஜமாத் தராபீஹ மஸ்ஜிதுல சொல்லுவோம். கியாமுல் லைலோ தஹஜ்ஜுடைய தொழுகையோ எங்க வீட்டுல வைத்து நாங்க ஹயாத்தாக்குவோம். கரண்ட் இல்லாத காலம், இந்த வசதிகள் ஒன்றுமே இல்லாத காலம், அந்த காலத்தில் எல்லாம் எப்படி இரவு ஹயாத்தாக்கினாங்க நாங்க எங்கட கண்ணால கண்டிருக்கிறோம். எங்கட உம்மமார் 70 வயசு 80 வயசு வரைக்கும் கண்ணாடி போடாம குர்ஆன் ஓதுவாங்க. ஒரு நாளைக்கு முன்னால நான் எங்களோட ஊர்ல நாவலப்பேட்டை எங்கட அபுகஸ்தலாவேல வயது முதிர்ந்த ஒரு வயோதிப தாயை சந்திச்சேன். அந்த தாய்க்கு 84 வயது. அவ இன்னும் கண்ணாடி போடுறல்ல. அவ அந்த பெண்மணி எங்கட தூரத்து சொந்தமுத்தான். அந்த தாய் வந்து சொன்னா, வாப்பா துஆ செய்யுங்க, நான் ஒரு நாளைக்கு இப்போ 3 ஜுஸு ஓதிக்கொண்டு கண்ணாடி போடாம ஓதுறாங்க. நாங்க எங்கட வாப்ப ஓதுரத்தை கண்டோம், எங்கட உம்மா ஓதுரத்தை கண்டோம் ஓரளவு. ஆனா நாங்க ஓதுரத்தை எங்கட புள்ள குட்டிகள் பாக்குறாங்களா? எங்கட பேரன் பேத்திகள் பாக்குறாங்களா? ஒரு 15 நிமிஷம் கூடும் ஒரு ஜுஸு ஓதுரத்துக்கும் அரை ஜுஸு ஓதுரத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் கூட போகுது. அதுல நாங்க என்னத்தை பெருசா வெளியில போயிட்டு என்னத்தை செஞ்சு முடிக்க போறோம்? சில வேளை ஒரு போன் கால் 1/2 மணி நேரம் மீட்டிங்க, சில வேளை உங்களோட வாகனத்துல போய் உட்கார்ந்து ஒரு கூட்டாளியோட ஹாஃப் அன் அவர் பேசி கொண்டிருப்பீங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, யாரும் தவறா நினைக்காதீங்க. நாங்க ஒவ்வொருத்தரும் நாங்க யோசிச்சு பார்க்கணும். நாங்க போற டச் சரியா? நாங்க இப்படி போனோம்னு சொன்னா அல்லாஹ் இவ்வளவு பாக்கியங்களை செஞ்சதுக்கு நாங்க என்ன நன்றி கடன்? ரமதான்ல நாங்க வேற என்ன விசேஷமா செய்யறோம்? நீங்க சில வேளை வீட்டுகள்ல ஓதுவீங்க, நான் இல்லன்னு சொல்லல. ஒரு ஜூஸ் ஓதுவீங்க, 2 ஜூஸ் ஓதுவீங்க, 3 ஜூஸ் ஓதுவீங்க. ஓதுறது எப்படி வணக்கமோ கேட்கறது வணக்கமேங்க. ஏன் நபி அவர்கள் இவ்வளவு ஆசை, நபி அவர்கள் இவ்வளவு உற்சாகம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனோடு யாரு இணைந்தார்களோ அவர்களை விசேஷமாக விரும்பினாங்க. இந்த அளவுக்குண்டா குர்ஆன் ஓதுற சபைக்கு மலக்குமார்கள் இறங்குறாங்க. நம்புங்க,
புகாரில வருது ஒரு ரிவாயத் உண்டு. ஹஜரத் உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு சூரத்துல் பக்ரா ஓதி கொண்டிருக்கிறாங்க. அவர்களே கூறுகிறார்கள், எங்கட வீட்டுல சின்ன வீடு தானே, நான் சொல்லுற இடத்துக்கு பக்கத்துல எங்க குதிரை கட்டப்பட்டிருந்துச்சு. அதற்கு பக்கத்தில் எங்கட மகன் யஹ்யா உறங்கி கொண்டிருந்தான். நான் ஓதுறேன், என்னுடைய கட்டப்பட்ட குதிரை மிரள ஆரம்பிச்சிச்சு. நான் நிப்பாட்டினேன், குதிரையும் நிற்குது. இரண்டாவது தடவை ஓத ஆரம்பிச்சேன், குதிரை மிரள ஆரம்பித்தது. நிப்பாட்டினேன், அது நிற்குது. நான் ஓத ஓத குதிரை பயந்து மிரளுது. நான் அவசரமா தொழுகையை முடிச்சிட்டு எங்கட மகன் யஹ்யா தூங்கி கொண்டிருந்தாரு. இந்த குதிரை எதையாவது செஞ்சிருமோன்னு சொல்லி மகனை கொஞ்சம் ஓரமாக்கி நான் மேல எடுத்து பார்த்தா மேல பெரிய ஒரு மேக கூட்டம். அந்த மேகத்துக்குள்ளால ஒரு வகையான லைட் வெளிச்சம். நான் அடுத்த நாள் காலையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து சொன்னேன், யா ரசூலல்லாஹ், நேற்றிரவு இப்படி நடந்துச்சு. நபி அவங்க கேட்டாங்க, உஸைத் பாத்தீங்களா, நீங்க அந்த மேக கூட்டத்தை பாத்தீங்களா, அதற்குள்ள அந்த வெளிச்சத்தை பாத்தீங்களா? ஆம் யா ரசூலல்லாஹ், பார்த்தேன். என்ன உஸைத், நீங்க காலை வரைக்கும் மோதி இருந்தா முழு மதீனத்து மக்களும் அந்த மேக கூட்டத்தில் உள்ள வெளிச்சத்தை பார்த்திருப்பாங்க. உங்களோட குர்ஆனை கேட்க மலக்குமார்கள் இறங்கிய காட்சி தான் அது இருந்தார். அந்த இந்த பேஸ்புக்ல சோசியல் மீடியால வாரத்தை நம்புறோம். நபியுடைய ஹதீஸ்ல வார நம்பிக்கை வருது இல்ல. 100% உண்மை குர்ஆன் உள்ளது, ஹதீஸ்ல உள்ளது. இந்த சபையில் அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் இருப்பார்கள் நிச்சயம். நாங்க ஓதுற அந்த சபைக்கு மலக்குமார்கள் இறங்குறாங்க நிச்சயம். எங்களுக்கு அருள் வேணுமா, ரஹ்மத் வேணுமா, ஆபத்து நீங்கணுமா, பிரச்சனைகள் நீங்கணுமா, குர்ஆன் ஓதுவோம். எங்க வீட்டுல அந்த குர்ஆனுடைய ஓதக்கூடிய சூழல் உருவாகணும். எவ்வளவு வாப்பமார் கஷ்டப்பட்டு புள்ளவங்களை ஓத வச்சிருக்கிறீங்க, படிக்க வச்சிருக்கிறீங்க. அதனுடைய பிரயோஜனம் என்ன? ரமதான்லயாவது கொஞ்சம் மகன் முன்ன பின்ன இருப்பாங்க, உற்சாகப்படுத்தி மகன் நீங்க தொழுவீங்க, மகன் நீங்க ஓதுங்க. வெறும் ஒரு சபையில வந்தா மட்டும் ஆரம்பத்துல கராத் ஓதுவாரு, ஒரு 3 நிமிஷம் கராத். அந்த கராத்தோட குர்ஆனுக்குரிய ஹக்க நாங்க நிறைவேற்றுவதாக நினைக்க கூடாது. மேலான பெரியார்களே, அவர்களுடைய போர் முனையில யுத்த களத்துல அபூதாவுதுல வரக்கூடிய ரிவாயத், யுத்த களம், சஹாபாக்கள் எல்லாம் போய் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறாங்க. நபி அவர்கள் சொன்னாங்க, இரவையில எல்லாரும் படுத்துட்டா விரோதிகள் வந்து தாக்கிடுவாங்க. அதனால யாரு இன்று இரவு விழித்து செக்யூரிட்டி செய்ய தயார்? 2 சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்க தயார். ஒரு முஹாஜிர் சஹாபி, மற்றொன்று அன்சாரி சஹாபி. அப்பாஸ் இப்னு பிஷர் அன்சாரி சஹாபி, அம்மார் இப்னு யாசிர் முஹாஜிர் சஹாபி. 2 பேரும் முழிச்சிருக்கிறாங்க. இப்பொழுது அப்பாஸ் இப்னு பிஷர் சொன்னார்கள், அம்மார் இப்னு யாசிர்ட்ட, நாங்க 2 பேரும் வீணா முழிச்சிருக்கிறத தவிர நீங்க கொஞ்சம் உறங்குங்க, நான் முழிச்சு கொண்டிருக்கிறேன். நீங்க நிமிடத்துக்கு பின்னால நான் கொஞ்சம் படுக்க செல்கின்றேன், நிச்சரிக்கு செல்கிறேன். இப்ப இவர் முழிக்கிறாரு, யோசிக்கிறார், ஏன் சும்மா முழிக்கணும்? அதனால சூரா தக்பீரை கட்டி தஹஜ்ஜுத் தொழ ஆரம்பிச்சு அவர் ஓத ஆரம்பிச்சாரு சூரத்துல் கஹஃப். இப்ப ஒரு விரோதி அவன் தூரத்திலிருந்து வந்து பார்க்கிறான், ஒரு ஆள் நின்று கொண்டிருக்கிறாரு, பெரிய ஒரு அம்பை எடுத்து அவருக்கு எய்ய ஆரம்பிக்கின்றான். கொஞ்சம் யோசிங்க பாப்போம், தூரத்திலிருந்து வார அம்புண்டா எவ்வளவு கூர்மையா, எவ்வளவு கனமாயிக்கும். சின்ன கம்பிண்டா கீழே விழுந்துடும். அப்ப தூரத்திலிருந்து வார அம்பு எவ்வளவு வேகமா, எவ்வளவு கூர்மையா இருக்கும். அவர் அம்பை இதோட இவருடைய சரியா நடு வைத்திர குத்துது. அந்த அம்பை தூக்கி வீசிட்டு ஓதுறாரு. அவர் 2வது ஒரு அம்பையும் எய்கிறார், அதுவும் வந்து குத்துது, அதையும் தூக்கி வீசிட்டு ஓதுறாரு. 3வது ஒரு அம்பையும் எய்தாரு, அதையும் தூக்கி வீசிட்டு. அதுக்கு பின்னால் அவருக்கு ஒரே ஒரு பயம், அவருடைய சகோதரர் அம்மார் இப்னு யாசிர் எழுப்பாட்டுறாரு. அவர் சொல்றது, என்ன ரத்த வெள்ளம், ஏன் நீங்க ஆரம்பத்தில் என்ன எழுப்பாட்டல்ல? இல்ல, நான் சூரத்துல் கஹஃப் ஓதி கொண்டிருந்தேன், எனக்கு அதை இடையில நிப்பாட்டத்துக்கு விருப்பம் இல்லை, அதை எப்படியாவது முடிச்சிட்டு உங்களை எழுப்போம்னு பார்த்தேன், எனக்கு பயம் வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு பொறுப்பை தந்தாங்க, நான் இப்படி தொழுகையில இருந்து இந்த விரோதி வந்து ஏதாவது செஞ்சிட்டாண்டா நான் நபி அவர்கள் தந்த பொறுப்பை நிறைவேற்றாதவனாக மாறிடுவேனோ என்ற பயத்தினால தான் நான் சலாம் கொடுத்துட்டு உங்களோட எழுப்பாட்டேன். சாப்பிட்றது ஒன்றும் இல்லை, பவளை சாப்பிட்டா ராவைக்கு இல்லை, ராவை சாப்பிட்டா பவளைக்கு இல்லை. யுத்தங்களில் போறாங்க, அகல் தோன்றாங்க, வயிற்றுல கல்ல கட்டி கொடுத்த போனாங்க.
இன்றைக்கு எங்களுக்கு சாப்பாட்டு கஷ்டமா, எங்களுக்கு உடுப்புக்கு கஷ்டமா, எங்களுக்கு வாகனத்தை கஷ்டமா, எங்களுக்கு வீடுகளை கஷ்டமா, நாங்க என்ன சிரமப்படுறோம்? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களோட சலப்பு சாலிஹீன்கள் அமல் இபாதத்தில் இருந்த அந்த ஆர்வத்தில் எத்தனை வீதம் என்டைம் உங்கள்டைம் இருக்குது? நான் சொல்றேன், எங்களை எல்லாத்துக்கும் பாதுகாப்பு இதை வச்சுத்தான். கடந்த 2-3 வருஷங்களுக்கு முன்னால எப்படி எப்படி எல்லாம் நம்முடைய விரோதிகள் பிளான் பண்ணினாங்க. எங்களை சின்ன சின்ன அமல்கள் அல்லாஹ் வீணாக்கல்ல. ஒரு சிலர் கொச்சையா பேசினாங்க. இவங்க ஒரே ஜமியத்துலமா குனூத்தோத சொல்றாங்க, துஆ செய்ய சொல்றாங்க, சதகா கொடுக்க சொல்றாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு என்ன நடக்குது? 2 வருஷமாக நிலைமைகள் அல்லாஹ் எப்படி மாற்றினான்? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க செஞ்ச அந்த கொஞ்சம் அமல் இதை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அதனால் நாங்க எல்லாரும் ஒரு உறுதி ஒன்று எடுக்கணும். மற்றவரை நான் பார்க்கிறல்ல, நான் என்ன பார்க்கிற, நான் எந்த அளவுக்கு இந்த குர்ஆனுடன் இணைகிறது. ஓதுறது தனியான வணக்கம், கேட்கிறது தனியான வணக்கம், பார்க்கிறதும் இபாதத். உலகத்துல ஏதாவது வேறொரு புத்தகத்தை கொண்டு வந்து காட்டுங்க பார்க்கலாம். அதை பார்க்கிறதுக்கு நன்மை ஒரு புத்தகமும் புகாரி ஷரீஃப் கூட இல்ல, பார்த்தா நன்மாண்டு அது குர்ஆனுக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த குர்ஆனுடன் இணைந்தவர்களை நபியவர்கள் எப்படி நேசித்தாங்கண்டா, ஒரே ஒரு சரித்திரத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்றேன். நபியுடைய காலத்துல சஹாபாக்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. போற வழியில ஒரு தண்ணீர் தடாகம். அந்த தண்ணீர் தடாகத்தில் சஹாபாக்கள் எல்லாம் கொஞ்சம் இருந்து நீர் அருந்தி விட்டு ஓய்வெடுத்து விட்டு போவாங்க. அதற்கு பக்கத்துல ஒரு காபிருடைய வீடு, அவருடைய பெயர் அப்துல் உஸ்ஸா அல் மஸானி என்று சொல்லக்கூடிய ஒரு காபிருடைய வீடு. அவர் இங்க வருவாரு, சஹாபாக்களோட பேசுவாரு, சஹாபாக்களோட பழகுவாரு. இவர் அவருக்கு தாவத் கொடுப்பாங்க. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இப்ப சொல்லுவாரு, புதிதா வஹீல வந்த குர்ஆன் ஆயத்தை எனக்கு படிச்சுட்டாங்க. இந்த ஃப்ரெஷ் இப்பதானே வஹீ வந்து கொண்டிருக்கிறது, வஹியா வந்த குர்ஆன் ஆயத்தை படிச்சுட்டாங்கன்னு கேட்டு 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 கொஞ்சம் பல குர்ஆன் ஆயத்தை பாடமாக்கி முடிச்சிட்டாரு. சஹாபாக்கள் சொல்லுவாங்க, ஏன் தாமதிக்கிறீங்க, மதீனாக்கு வாங்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல இருக்கிறாங்க. மதீனாவுல நல்ல சூழல், இந்த காட்டு பகுதியில பாலைவன பகுதியில ஏன் நீங்க இருக்கிறீங்க, மதீனாவுக்கு வாங்க. அவர் சொல்வார், இல்ல என்னுடைய வாப்பா இறந்துட்டாரு, எனக்கு பொறுப்பு என்னுடைய சாட்சா சிறிய தந்தை தான். நான் அவரையும் அழைத்து அவரையும் இஸ்லாத்தை ஏற்க வைத்து நான் அவரையும் சேர்த்து கொண்டே மதீனாவுக்கு வாரேன், எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் தாங்கான்னு சொல்லி இவருடைய 16வது வயதுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. 19வது வயது வரைக்கும் 3 வருஷம் தன்னுடைய சிறிய தந்தைட்ட மறைமுகமாக பகிரங்கமாக எப்படி இஸ்லாத்தை எடுத்து சொல்லியும் அவர் குஃப்ருல ஷிர்க்ல ஊறி பிடிவாதமாக இருந்தாரு. ஒரு கட்டத்துல சொன்னாரு, எங்கட மூதாதையர்களுடைய மார்க்கத்தை மட்டும் நீ விட்டுட்டு இந்த புதிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டா உங்களோட வாப்பாட சொத்துல உனக்கு ஒரு நயா பைசா கூட ஒன்றுமே தரமாட்டேன். இந்த வாலிபர் சரியான உறுதி சொன்னாரு, நான் ஏற்ற இந்த இஸ்லாம் இருக்குது, எங்கட வாப்பாட சொத்து எல்லாத்தையும் விட எனக்கு பொறுமதியானது, நீங்க எனக்கு எதை தராவிட்டாலும் பரவாயில்லை, இந்த இஸ்லாத்தை நான் விடுவதற்கு தயார் இல்லை. கடைசியில இவர் மதீனாவுக்கு கிளம்ப ஆயத்தமாகிறாரு. அந்த சிறிய தந்தை, நீ உடுத்திக்கிற உடுப்பு கூட உங்களோட வாப்பாட சொத்துன்னு சொல்லி அந்த உடுப்பை களைந்து நிர்வாணமாக அனுப்புறாரு. அவங்களோட தாய் தான் பார்த்து இறக்கப்பட்டு மகனுக்கு வீட்டுல மூளையில் இருந்த ஒரு ஷாக்கு மாதிரி உள்ள ஒரு கம்பளி ஆடைய கொடுக்கிறாரு. மகன், இதாலேயாவது நீங்க போத்திக்கோங்க, உங்களோட அவுரத்தை உங்களோட மறைவிடத்தை மர்மஸ்தானத்தை மறைச்சிக்கோங்க. அதை 2 கிழிச்சு ஒரு துண்ட மேலால ஒரு துண்டு கீழாடைய போட்டு நேரா மதீனாவுல வாராரு, மஸ்ஜித் நபவிக்கு வாராரு. வந்தவுடன் இதுவரைக்கும் இவரும் நபியவர்களை கண்டதில்லை, நபியவர்களும் இவரை பார்த்ததில்லை. நபியவர்கள் கண்டவுடன் நீங்க யாரு சொல்றாரு, நான் அப்துல் உஸ்ஸா அல் மஸானி. ஏன் இப்படி உடுப்பிடிச்சிருக்கிறீங்க? இவர் நடந்த விவகாரங்கள் எல்லாத்தையும் சொல்லி, என்னுடைய சிறிய தந்தை இப்படி செஞ்சாரு, எங்க மதீனாவும் இப்படி உடுக்க தேவையில்லை, மக்கால எஹராம் உடுப்பாங்க, எஹராம் வெள்ளை கலரான இது வேறொரு கலர்ல இருக்குது, இப்படி ஏன் உடுத்திருக்கிறீங்க? தன்னுடைய சிறிய தந்தை செய்தது எல்லாத்தையும் சொன்னதற்கு பின்னால நபி அவங்க சொன்னாங்க, அந்த லஸ்த அப்துல் உஸ்ஸா பல் அந்த அப்துல்லா துல் பிஜாதைன். இதற்கு பின்னால உங்களோட பெயர் அப்துல்லா தான், அப்துல் உஸ்ஸா இல்ல, நீங்க அப்துல்லா துல் பிஜாதைன், 2 துண்டு உடைய அப்துல்லா தான் நீங்க.
அப்தலகல்லாஹு பிஹாதல் பிஜாதைனி தாரன் வரிதான். இந்த 2 துண்டுகளுக்கு பகரமாக அல்லாஹ் சுவர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு ஆக பொறுமதியான ஆடையை அணிவிப்பானாக, சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை தருவானாக. இல்சம் பாபி, நீங்க மதீனாவோட என்னோடையே இருந்துக்கோங்கன்னு சொன்னார். 19வது வயதிலிருந்து நபி அவர்கள் எங்க சஃபர் போனாலும் நபி அவர்களோட சேர்ந்து போவார்கள். அவர்களுடைய 23வது வயதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் யுத்தத்துக்கு போகிறார்கள். இவர்களும் சேர்ந்து போகிறார்கள். இந்த சரித்திரத்தை ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நான் தபூக்ல ஒரு நாள் இரவு உறங்கிக் கொண்டிருந்தேன். திடீரென்று ஒரு குழி தோன்ற சத்தம் ஒன்று கேட்டுச்சு, வெளிச்சம் ஒன்றும் தெரிஞ்சிச்சு. நான் எழுந்து படுக்கை ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள பார்த்தா அவர் படுக்கையில் இல்ல, ஹதரத் உமரை பார்த்தா ரலியல்லாஹு அவர்களும் இல்ல. அந்த வெளிச்சம் வார இடத்தை நோக்கி நான் போனேன். நபி அவர்கள் ஒரு குழியை தோண்டி கொண்டிருக்கிறாங்க. ஹதரத் அபூபக்கரும் ஹதரத் உமரும் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் ஒரு விளக்கு, ஒரு பந்த மாதிரி ஒன்றை பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. நான் 2 பேர்கிட்ட கேட்டேன், என்ன இது, நீங்க நபி அவர்களை தோண்ட விட்டுட்டு நீங்க விளக்க பிடிச்சு கொண்டிருக்கிறீங்க? இல்ல, அவங்க 2 பேரும் சொன்னார்கள், இல்ல நபி அவர்கள் பிடிவாதமாக சொல்றாங்க, அவர் தான் இந்த குழியை தோண்டணும் என்று சொல்லி, அதனால் எங்களை தோண்ட தரல. நான் கிட்ட பேசி யார சூழல்லாம் என்ன செய்றீங்க, ஏன் குழி தோன்றீங்க? நபி அவர்கள் சொன்னார்கள், மாதா அப்துல்லா துல்பிஜாதி, உங்களோட சகோதரன் அப்துல்லா இறந்துட்டார், அவருடைய கபரை நான் என்னுடைய கையால தோண்ட எனக்கு ஆசை, அவருடைய கபரை நான் என்னுடைய கையால தோண்ட எனக்கு விருப்பம். அதனால் நபி அவர்களே கபரை தோண்டி முடித்து விட்டு சொன்னாங்க, அந்த அப்துல்லாவுடைய ஜனாதாவை தாங்க. அந்த ஜனாதாவை எடுத்து மடியில வச்சுட்டு, அல்லாஹும்ம இன்னி அம்சைது ராதியன் ஃபர்த அன்ஹு, யா அல்லாஹ் நேற்று மாலை வரைக்கும் இவரை நான் பொருந்தி கொண்டேன், நீயும் இவரை பொருந்தி கொள்வாயா. இன்னஹு கான யுஹிப்புல்லாஹ வ ரசூல, இவர் அல்லாஹ்வை நேசித்தாரு, அல்லாஹ்வுடைய ரசூலை நேசித்தாரு. இன்னஹு கான யுஹிப்புல் குர்ஆன், இவர் குர்ஆனை நேசித்தார். குர்ஆனுக்காக வேண்டி இவருடைய பாப்பாவுடைய முழு சொத்தையும் அவர் தியாகம் செஞ்சுட்டு விட்டுட்டு வந்துட்டாரு. யா அல்லாஹ் இவர் நீ புரிஞ்சு கொள்வாயா என்று நபி அவங்க துஆ செய்து நபி அவர்கள் தன்னுடைய கையாலேயே அவரை அடக்கிறாங்க. ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நான் ஆசைப்பட்டேன் இந்த ஜனாஸா என்னுடைய ஜனாஸாவாக இருக்கக்கூடாது. நபியுடைய கையால கபரை தோண்டி நபியுடைய கையால அடக்கம் செய்யற பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம், இந்த ஜனாஸா என்னுடையதாக இருக்கக்கூடாதான்னு நான் ஆசைப்பட்டேன் என்று சொல்லி ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அவர்கிட்ட ஒன்றும் இல்ல, பெரிய செல்வந்தன் வெறும் கையோட வந்தாரு. ஆனா நபி அவங்க ஏன் நேசித்தாங்க? இவர் குர்ஆனோடு இணைக்கிறாரு, குர்ஆனை படிக்கணும் பாடமாக்கணும், சஹாபாக்களுக்கு பின்னால ஓடினாரு, எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு மதீனாவுக்கு வந்தாரு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்களோட மூதாதையர்கள் குர்ஆனுக்கு தேவையான எல்லா ஹிதமத்தையும் செஞ்சிட்டாங்க. தர்ஜுமத்துல் குர்ஆன் எழுதிட்டாங்க, தஃப்சீர் எழுதிட்டாங்க, விளக்கம் எழுதிட்டாங்க. இன்றைக்கு நானும் நீங்களுக்கும் குர்ஆனுக்கும் செய்த ஹிதமத் என்ன? அந்த குர்ஆனை ஓரளவு ஓதுறது, ஓதக்கூடிய குர்ஆனை கேட்கிறது, குர்ஆனை படிக்கிறது, குர்ஆனுடைய சரித்திரங்களை தயவு செய்து படிப்போம். இந்த சோசியல் மீடியாவை எல்லாம் தூக்கி ஒரு பக்கத்துல வீசுங்க, ஒரு பக்கத்துல வைங்க. ரமதானுடைய காலத்துல பேஸ்புக்ல இருந்து வெளியில வாங்க, வாட்ஸ்அப்ல இருந்து வெளியில வாங்க. ஏன் இது குர்ஆனுடைய மாதம்? எங்கட கால நேரங்கள் எல்லாம் அதுதான் பறிக்கிறது. வீட்டில் உள்ள ஆண்களுடைய பெண்களுடைய அதிகமான நேரத்தை பறிக்கிறது இந்த சோசியல் மீடியா தான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நானும் நீங்களும் எங்களை நாங்க சுய கட்டுப்பாடு, எங்களை நாங்க கண்ட்ரோல் பண்ணலாச்சு, நாங்களே எங்களை கண்ட்ரோல் பண்ணாச்சு, எங்கட புள்ள குட்டிகள் எங்களை கண்ட்ரோலை விட்டும் மீறி எங்கெங்கயோ போயிடுவாங்க. அதனால் இந்த புனிதமான மாதம், ரமதானுடைய மாதம், குர்ஆனுடைய மாதம், குர்ஆன் இறங்கிய மாதம், குர்ஆன் ஓதுவதில், குர்ஆனை கேட்பதில், அது மாத்திரமல்ல குர்ஆனுடன் நாங்கள் இணைந்தோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில இந்த குர்ஆன் எங்களுக்காக பரிந்துரைக்கும். நாங்கள் கபரில் இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் இந்த குர்ஆன் எங்களை பாதுகாக்கும். மற்றது ஒன்றும் எங்களை பாதுகாக்காது.
மற்ற எங்களுடைய சொத்து, எங்களோட வீடு, எங்களோட வாகனம் இல்ல, நாங்க செஞ்ச அமல்கள், நாங்க செஞ்ச திக்ருகள், நாங்க செஞ்ச திலாவத்துகள், நாங்க கொடுத்த தான தர்மங்கள் கபரிலே எங்களை பாதுகாக்கும். ஆகிரால் அல்லாஹ் எங்களுக்காக வேண்டி மன்றாடும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால் இந்த நல்ல நேரத்தில் மாஷா அல்லாஹ் ஆசையோட ஆர்வத்தோடு வந்திருக்கிறீங்க. உங்களோட வருகை அல்லாஹ் கபூல் செய்யணும். எங்களோட பழைய சிஸ்டத்தை மாற்றுவோம். நாங்க கொஞ்சம் புதிய ஒரு சிஸ்டத்தை உருவாக்குவோம். நான் ரமதான்ல 15 முடிஞ்சிருச்சு, பரவாயில்ல, மீதமுள்ள 15லேயாவது இத்தனை ஜுசு நான் ஓதுவேன், இத்தனை ஜுசு நான் கேட்பேன், இத்தனை ஜுசுடைய அதுல அதை படிப்பேன், தப்சீரை படிப்பேன், தப்சீர் கிளாஸுகள்ல அமருவேன். குர்ஆனுடன் நாங்க இணைய முகத்துல வெளிச்சமும் வரும், பிரச்சனைகளும் நீங்கும். குடும்பத்தினுடைய எத்தனையோ பிரச்சனைகளை இந்த குர்ஆனுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் நீக்கி வைப்பான். அந்த அடிப்படையில நாங்க வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாவங்களுடைய மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், நூற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களுடைய மன்னிப்பாயாக. விசேஷமாக நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கிய நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களில் யார் யார் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல ஆயுளை, ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. யார் யாரெல்லாம் மரணித்து விட்டார்களோ யா அல்லாஹ் அவருடைய மண்ணறைகளை சுவர்க்கத்தின் பூங்கவனமாக ஆக்கி வைப்பாயாக. கடந்த காலங்கள் எங்களுடன் சேர்ந்து இருந்து பழகிய பலர்களை நாங்கள் இழந்து விட்டோம் யா அல்லாஹ். கொரோனாவின் மூலமாக மரணித்திருக்கிறார்கள் யா அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களுக்கும் ஷஹாதத்துடைய பாக்கியத்தை, ஷஹீதுடைய பாக்கியத்தை கொடுப்பாயாக. உண்மையிலேயே யா அல்லாஹ் நாங்கள் நன்றி கெட்டவர்கள் யா அல்லாஹ். நீ நமக்கு நிறைய உபகாரங்களை செய்திருக்கிறாய் யா அல்லாஹ். உன்னுடைய ஒவ்வொரு உபகாரங்களை நிமிடத்திற்கு நிமிடம் நாங்கள் அனுபவிக்கிறோம் யா அல்லாஹ். ஆனால் உண்மையில் அதற்கு நாங்கள் நன்றி செலுத்தாதவர்களாக இருக்கிறோம் யா அல்லாஹ். நன்றியுள்ள அடியானாக எங்கள் எல்லோரையும் மாற்றுவாயா. குர்ஆனுடைய மஹப்பத்தை தருவாயா, குர்ஆனுடைய அன்பை தருவாயா. எங்கள் எல்லோரையும் குர்ஆனுடன் இணைப்பாயாக. குர்ஆனை ஓதுவதன் மூலமாக, கேட்பதன் மூலமாக, விளங்குவதன் மூலமாக எங்களுடைய உள்ளங்களை நீ செழிப்பாக்குவாயாக. ரப்பே ரஹ்மான் எங்களுக்குள் எல்லா பிரச்சனைகளும் நீக்கி வைப்பாயாக, சிக்கல்களை அகற்றி வைப்பாயாக. நோயாளிகளுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பாயாக. வழக்குகளில், வம்புகளில், சிக்கல்களில் மாற்றி இருக்கிறவருக்கு அதிலிருந்து விமோச்சனத்தை கொடுப்பாயாக. விசேஷமாக நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக. ரப்பே ரஹ்மானே விலைவாசி நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு போகுது யா அல்லாஹ். நிலைமைகளை மாற்றக்கூடியவன் நீ தான் யா அல்லாஹ். வேறு யாராலும் எவராலும் எதுவுமே செய்ய முடியாது யா அல்லாஹ். நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயா. நீதமான, நேர்மையான, உண்மையான, ஊழல் இல்லாத நல்ல ஆட்சியாளர்களை கொண்டு வந்து சேர்ப்பாயா. அநியாயக்காரர்களுக்கு தகுந்த பாடத்தை நீ புகட்டுவாயா. ரப்பே ரஹ்மானே உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து, இஸ்லாமிய முறைப்படி வாழ்ந்து, தீனுடைய அடிப்படையிலே வாழ நீ உதவி செய்வாயா. ஹலாலான உணவையும், ஹலாலான உடையையும், ஹலாலான சம்பாத்தியத்தையும் தருவாயா. சகல விதமான ஹராம்களை விட்டு நம் எல்லோரையும் பாதுகாப்பாயா. விசேஷமாக வளரக்கூடிய நம்முடைய இளம் வாலிப ஆண்களையும் பெண்களையும் பாதுகாப்பாயா. பயங்கரமான காலம் யா அல்லாஹ். வீட்டுக்குள்ளே வைத்து பாதுகாப்பதும் சிரமமான காலம் யா அல்லாஹ். பாவங்கள்ல, குற்றங்கள்ல, விபச்சாரங்கள் ஈடுபடுவதிலிருந்து, போதை பாவனைகள் ஈடுபடுவதிலிருந்து ஒட்டுமொத்த எங்களுடைய இஸ்லாமிய சமூகத்தை பாதுகாப்பாயா. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில்